வணக்கம். இந்த வீடியோவில் 1/1/2026 அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் தொகை உயர்வு, ஓய்வூதிய விதியில் மாற்றம் சார்ந்து 2 குட் நியூஸ் வெளியாகியுள்ளது. இது குறித்து விவரங்களை பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்களுக்கும் 68 லட்சத்திற்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கும் நிவாரணம் அளிக்கக்கூடிய வகையில் விரைவில் 8வது ஊதியக்குழு அமலுக்கு வரவுள்ளது. இதில் சற்று தாமதமாகலாம் என்றாலும் இதனுடைய அமலாக்கத்திற்கு பின்பு மிகப்பெரிய ஊதிய உயர்வை ஓய்வூதிய உயர்வையும் பெற முடியும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஊதிய உயர்வு இருக்கும். இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் ஓய்வூதியர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை எதிர்நோக்கியுள்ளார்கள். அவர்களது மாத வருமானம் மிகப்பெரிய அளவில் உயர இருக்கிறது. மத்திய அரசு ஓய்வூதியர்களின் ஓய்வூதியம் எந்தளவு அதிகரிக்கும், கம்யூட்டர் பென்ஷன் விதிகளில் மாற்றம் வருமா என்பது சார்ந்து பார்க்கலாம். ஓய்வூதிய கணக்கீடு அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படி ஆகியவற்றின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. வீட்டு வாடகைப்படி, 8வது ஊதியக்குழு, HRA மற்றும் பயணப்படி போன்ற கொடுப்பனவுகள் இதில் சேர்க்கப்படுவது இல்லை. புதிய ஊதியக்குழு அமல்படுத்தப்படும் போது அடிப்படை சம்பளம் ஃபிட்மெண்ட் ஃபேக்டருக்கு ஏற்ப அதிகரிக்கப்பட்டு அப்போதைய அகவிலைப்படி 0ஆக மீட்டமைக்கப்படும். இதனுடைய பொருள், ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு முதலில் அவர்களின் அடிப்படை ஓய்வூதியம் புதிய ஃபிட்மெண்ட் ஃபேக்டரால் பெருக்கப்பட்டு புதிய அடிப்படை ஓய்வூதியம் உருவாக்கப்படும். அதனுடன் அகவிலைப்படி தொகை சேர்க்கப்படும். இந்த முறை ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.57க்கு பதிலாக 3 அல்லது அதற்கு மேல் நிர்ணயிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அப்படி நடைபெற்றால் மத்திய அரசு ஓய்வூதியர்களுடைய ஓய்வூதியத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காணலாம். ஓய்வூதியம் எவ்வளவு அதிகரிக்கும் என்பது சார்ந்து ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ள முடியும். மாத அடிப்படை ஓய்வூதியமாக 20,000 ரூபாய் பெறக்கூடிய ஓய்வூதியருக்கு ஓய்வூதிய உயர்வு எவ்வளவு கிடைக்கும் என்பது சார்ந்து பார்க்கலாம். அடிப்படை ஊதியம் மாதத்திற்கு 20,000, மாத அகவிலைப்படி தொகை 55% ரூபாய் 11,000, மொத்த ஓய்வூதியம் மாதத்திற்கு 31,000 ரூபாய். 8வது சம்பள ஆணையத்தில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 3ஆக மாறினால் அடிப்படை ஓய்வூதியம் 60,000 ரூபாயாக அதிகரிக்கும். DA 0ஆக மாறினால் மொத்த உயர்வு மாதத்திற்கு ரூபாய் 29,000ஆக இருக்கும். 8வது ஊதியக்குழுவில் மாற்றப்பட்ட ஓய்வூதியம், அதாவது கம்யூட்டட் பென்ஷன் விதிகளிலும் மாற்றங்கள் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. ஒரு மத்திய அரசு ஊழியர் ஓய்வு பெறும்போது அவர் தனது மாதாந்திர ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு அவருக்கு அளிக்கப்படுகிறது. இது ஓய்வூதிய மாற்றம் அல்லது கம்யூட்டட் ஆஃப் பென்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு ஈடாக அடுத்த 15 ஆண்டுகளுக்கு அவரது மாதாந்திர ஓய்வூதியத்திலிருந்து எடுக்கப்பட்ட தொகைக்கு ஏற்ப ஓய்வூதியத்திலிருந்து ஒரு தொகை கழிக்கப்படுகிறது. தற்போது பிடித்தம் செய்யக்கூடிய இந்த செயல்முறை 15 ஆண்டுகள் நீடிக்கிறது. ஓய்வூதிய மீட்பு காலத்தை 15 ஆண்டிலிருந்து 12 ஆண்டாக குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை உள்ளது. அப்படி செய்தால் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் 3 ஆண்டுகள் முன்பாக தங்களது முழு ஓய்வூதியத்தை பெறத் தொடங்கலாம். இது அவர்களது வயது மூப்பில் மருத்துவம், சமூக பொறுப்புகள் மற்றும் குடும்ப செலவை சிறப்பாக கையாள உதவும். 8வது ஊதியக்குழுவில் இந்த மாற்றம் செய்யப்படும் என்று நம்பப்படுகிறது. 8வது சம்பளக்குழு ஜனவரி 1, 2026 முதல் செயல்படுத்தப்பட வேண்டும். ஆனால் கமிஷனை இன்னும் அமைக்கப்படவில்லை. ஆகையால் 8வது ஊதியக்குழுவின் அமலாக்கத்தில் தாமதம் ஏற்படலாம். அதாவது சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் உண்மையான உயர்வு 2026ஆம் ஆண்டு இறுதியோ அல்லது 2027ஆம் ஆண்டின் முதற் பகுதியில் தொடங்கலாம். எனினும் ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் ஜனவரி 2026 முதல் அரியர் தொகை கிடைக்கும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.